ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சேனலில் நான் ஒரு கத்தை அரைக்கீரையை கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையே பொரியல் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் நல்லா ஒரு ஸ்பூன் செக்கு எண்ணெய் தான், நான் கடலை எண்ணெய் இதில் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன். கடுகு பொரியட்டும். ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும் பொழுது ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாயை நான் இதில் சேர்த்துருக்கேன். இதையும் இப்படியே வறுத்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கின பின்னாடி நான் கொஞ்சமாக ஒரு வாசனைக்காக கருவேப்பிலையும் சேர்க்குறேன். இது உங்களுக்கு ஆப்ஷன் தான், இது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம கழுவி கட் பண்ணி வச்ச கீரையை இதில் சேர்த்துடலாம். இதையும் அந்த தண்ணி, இதில் உள்ள தண்ணியே போதுமானது. பத்தலைன்னா கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். அப்படியே நல்லா ஒன்றா எல்லாம் கிளறி விட்டுறலாம். நிறைய இருந்துச்சு பாருங்கள், எப்படி நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான சால்ட்டை சேர்த்துடலாம். எல்லாம் ஒன்றா நல்லா கிளறி விட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதைய வேக வச்சுக்கலாம். சால்ட்டு நிறைய இருக்கும் பொழுதே கீரை போட்டோம்னா கொஞ்சம் அதிகமாகவே ஒரு சில டைமில் போட்டுருவோம். அதுக்காக தான் இப்படி நல்லா கொஞ்சம் கீரை வத்தின பின்னாடி சால்ட்டை சேர்த்துக்கணும். கரெக்டாக ஒரு சிலர் போட்டுருவோம், ஒரு சிலர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருவோம். அதுக்காக இப்படி கொஞ்சம் குறைஞ்ச பின்னாடி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதில் உள்ள தண்ணியே இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்குது. இதுலேயே வெந்துடும். நம்ம அலசி வச்ச தண்ணியிலேயே கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். மூடி போடாமல் இப்படியவே வேக வச்சு எடுங்க கீரையை. கீரை வெந்துருச்சு. துருவி வச்ச தேங்காயை ஒரு 2 கீத்து தேங்காயை இந்த துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்ல ஹெல்த்தியான அரைக்கீரை பொரியல் ரெடி. தண்ணி இல்லாமல் இப்படி நல்ல உதிரி உதிரியாக இப்படி செஞ்சுக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்டான டக்குன்னு அரைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பொதுவாகவே கீரைகளில் எந்த அளவுக்கு சத்து இருக்குதுன்னு தெரியும். அதனால் இந்த அரைக்கீரையை அடிக்கடி வாங்கி சமைச்சு பொரியலாவோ கடைஞ்சோ குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கு நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்கள். நன்றி.